ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் கடவுளிடம் கேட்கின்ற பொழுது நம்பிக்கையோடு கேளுங்கள். ஏனென்றால் மனம் திரும்பி நாம் வருகின்ற பொழுது அவர் ஏற்றுக்கொள்கின்ற கடவுளாக இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இன்றைய வார்த்தை பகிரும் நிகழ்வில் நமக்கு 3 வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வாசகமாக எசையா இறைவாக்கினருடைய புத்தகத்திலிருந்தும், 2வது வாசகம் புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்தும், நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தியிலிருந்தும் நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய 3 வாசகங்களும் கடந்ததை மறந்துவிட்டு புதிய வாழ்வுக்கு திரும்பி வாருங்கள் என்கின்ற அழைப்பை கொடுக்கிறது. இந்த 3 வாசகங்களும் ஏறத்தாழ ஒரு நிகழ்வையே நமக்கு எடுத்துக் கூறுகிறது. முதல் வாசகத்திலே எசையா இறைவாக்கினர் வழியாக நம் ஆண்டவர் சொல்லுவது, நீங்கள் உங்களுடைய பழையவற்றை எல்லாம் மறந்து விடுங்கள், உங்களுக்கு நான் புதிய ஒரு பாதையை ஏற்படுத்த போகிறேன். அந்த புதிய பாதை என்னவென்றால், பாலை நிலத்திலே உங்களுக்கு நீரோடையை நான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன், ஒரு பாதையை நான் ஏற்படுத்த போகிறேன் என்கின்ற ஒரு செய்தி. 2வது வாசகத்திலே புனித பவுல் சொல்லுகிறார், கடந்ததையெல்லாம் நான் மறந்துவிட்டு புதியதை ஒன்று தேடி போகிறேன் என்ற ஒரு செய்தியை கொடுக்கிறார். நற்செய்தி வாசகத்திலே ஒரு பெண் பிடிபட்டு விட்டாள் விபச்சாரத்திலே. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளை மன்னித்து புது வாழ்விற்கு அவரை உந்துகிறார். இனி பாவம் செய்யாதே போ என்கின்ற நிகழ்வு. இந்த 3ஐ பற்றி தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக இன்றைய முதல் வாசகத்தினுடைய நிகழ்வை முழுவதுமாக பார்ப்போம் என்றால், கடவுள் அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். அவருடைய பழையதை மறந்து விடுங்கள் என்று சொல்வது, எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது அவர்கள் செய்த செயல்பாடுகளை அவர் நினைத்து பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். என்ன செயல்பாடுகள் செய்தார்? முணுமுணுத்தார்கள், மோசேவை ஏற்றுக்கொள்ளவில்லை, தாகம் எடுத்த பொழுது மோசேவை திட்டினார்கள், பசித்த பொழுது மோசேவை திட்டினார்கள். இவர்கள் மீது கோபம் கொண்டு கடவுளே கொள்ளிவாய் பாம்புகளை அவர்கள் விடுகிறார். பிறகு மீண்டுமாக வெண்கல பாம்பை வைத்து யாரெல்லாம் அதை பார்க்கிறார்களோ உயிர் பெற்று எழுந்தார்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது. ஏனென்றால் இவர்களுக்கு ஒரு தாயை போல கரிசனையோடு கடவுள் அவர்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார். எந்த அளவிற்கு என்றால், இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களை கடலிலே அமிழ்த்தினார். அவருடைய குதிரைகள் எல்லாம் கடலுக்குள் போனது. அந்த எகிப்தில் இருந்து அவர்கள் தப்பித்து வருகின்ற பொழுது செங்கடல் இருக்கிறது. திரும்பி பார்த்தால் எகிப்தியர் படை வந்து கொண்டிருக்கிறது. இந்திய பக்கம் பார்த்தால் செங்கடல் இருக்கிறது. இந்த பக்கம் தொடர்ந்து அவர்கள் தண்ணிக்குள் செல்ல முடியாது. பின்னே எகிப்தியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதுதான் முடிவு, அதற்கு மேல் ஒன்றும் கிடையாது. அந்த இடத்திலேதான் கடவுள் அவர்களுக்கு புதிய வாழ்வை கொடுக்கிறார். தண்ணீர் வழி கொடுத்தது. அந்த தண்ணீர் வழி கொடுத்தது, அதனுள்ளே கடந்து செல்கிறார்கள். தண்ணீர் இஸ்ரேல் மக்களுக்கு வழி கொடுத்தது, எகிப்தியர்களுக்கு அது முடிவாக அமைந்தது. அங்கே எகிப்தியர்களுக்கு முடிவாக அமைந்தது, இஸ்ரேலர்களுக்கு வாழ்வாக அமைந்தது. அதான் யோவான் நற்செய்தியாளர் சொல்வது போல, இயேசு கிறிஸ்துவே அந்த உயிருள்ள தண்ணீர். பிரியமானவர்களே, இன்றைய 2ஆம் வாசகத்திலே புனித பவுல் அழகாக சொல்லுவார், என்னை பொறுத்தவரை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எனது ஒப்பற்ற செல்வம். அவரை பெறுவதற்காக உலகத்தில் இருக்கின்ற அத்தனையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லுவார். இவர் எதை மறக்க வேண்டும் என்று நினைக்கிறார்? தன்னுடைய பழைய வாழ்க்கையை மறக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இந்த ஒப்பற்ற செல்வமாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவரையே நான் கொன்றேன் என்கின்ற அந்த பழியும் அந்த பாவத்தையும் மறக்க நினைக்கிறார். அவர் புதிய வாழ்வை தேடுகிறார். ஏனென்றால் இறைவனுடைய விண்ணக அழைப்பே அந்த இறுதியான வாய்ப்பு, புதிய பாதை என்பதை அவர் இங்கே கண்டுகொள்கிறார். அதற்காகத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அந்த பரிசை நான் கிடைக்கும் பெரும் வரை, விண்ணக பெருன்ப வீட்டை நான் அடையும் வரை ஓடிக்கொண்டே இருப்பேன் என்கின்ற ஒரு பதிலை இங்கே அவர் பதிவு செய்கிறார். இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் இதை விலாவரியாக பார்க்க வேண்டும் என்றால், யோவான் நற்செய்தியிலே மட்டும்தான் இந்த நிகழ்வு இருக்கும். அதிலும் முதல் முறை யோவான் நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்துவை போதகரே என்று
பரிசேயர்கள் அழைப்பதையும் நான் இங்கேதான் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அப்படியானால் இது யோவான் நற்செய்தியை சார்ந்த புத்தகம் தானா, இல்ல சார்ந்த செய்தி தானா, இல்லை காலப்போக்கில் இது இடைச்சொருகப்பட்டதா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இது யோவான் நற்செய்தியில மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நிகழ்வு. இதிலே இந்த யோவான் நற்செய்தியாளர் மிகவும் அழகான வார்த்தைகளை கொண்டு இந்த நிகழ்வை நமக்கு சொல்லி இருப்பார். இயேசு மலையிலிருந்து இறங்கி வருகிறார் ஜெபம் செய்துவிட்டு அதிகாலையிலே. ஏனென்றால் ஜெபம் செய்துவிட்டு இறங்கி வருகிறார் என்றால் நமக்கு தெரியும், அதிகாலையில் தான் அவர் ஜெபிக்க செல்வார். அவர் மலையிலிருந்து இறங்கி வருகிறார். பரிசேயர்களும் சதிசேயர்களும் ஒரு பெண்ணை கொண்டு வருகிறார்கள். விபச்சாரத்திலே பிடிப்பட்டவள் என்று சொல்லுகிறார்கள். இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று. பரிசேயர்களும் சதுசேயர்களும் மோசேயினுடைய சட்டத்தை பின்பற்றுகிறவர்கள். விபச்சாரத்திலே ஒரு பெண் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டால் அவள் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது மோசேயினுடைய சட்டம். அதை செய்திருக்கலாம். ஆனால் இவர்கள் அதை செய்யாமல் இந்த பெண்ணை மட்டும் அழைத்து வருகிறார்கள். இதிலே நம் மனதிலே எழுகின்ற கேள்வி, ஒரு பெண் மட்டும் எப்படி விபச்சாரம் செய்திருக்க முடியும்? அப்பொழுது அந்த பெண்ணோடு இருந்த ஆண் எங்கே என்கின்ற கேள்வி நமக்குள் எழலாம். இந்த கேள்வியை நம் மனதில் வைத்துக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். இந்த பெண் விபச்சாரம் செய்துவிட்டால் என்று இயேசுவிடம் கொண்டு வந்து, மோசேயினுடைய சட்டத்திட்டத்தின்படி இவள் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று இயேசுவிடம் கேட்கிறார்கள். அவர்களுடைய உள்நோக்கம் இயேசுவை எப்படியாவது சிக்க வைத்து விட வேண்டும் என்பதுதான். இதற்கு நீர் என்ன சொல்லுகிறீர் என்ற பொழுது இயேசும் எதுவுமே சொல்லாமல் அமர்ந்து கீழே எழுதி கொண்டிருப்பார். சில விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், கீழே அவர் என்ன எழுதி கொண்டிருந்தார், என்ன கிறுக்கி கொண்டிருந்தார் என்ற கேள்வி நிறைய பேருக்கு எழலாம். ஆனால் ஒரு சிலர் அதை சொல்லுகிறார்கள், அங்கே நின்ற தலைமை குருக்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், முக்கியமானவர்கள் அவருடைய பாவத்தை கீழே எழுதி கொண்டிருந்ததாக சொல்லுவார்கள். அதனால் மீண்டும் மீண்டுமாக இயேசுவை அவர்கள் அவசரப்படுத்துவார்கள். உடனே சொல்லு என்று இயேசு அவசரப்படுத்துவார்கள். ஆனால் இயேசு சொல்லுவார், உங்களுள் எவன் பாவம் செய்யவில்லையோ முதல் கல்லை இந்த பெண்ணின் மீது எறியுங்கள் என்று சொல்லுவார். சொன்ன உடனே பெரியவர் தொடங்கி அங்கிருந்து எல்லாரும் போய்விட்டதாக யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்திருப்பார். ஏன் போனாங்க அப்படின்ற கேள்வி நமக்கு மனசுக்குள்ள எழலாம். ஒருத்த பாவத்தையே கீழே எழுதிக்கிட்டு இருக்காரு, எங்க நம்ம பாவத்தை எழுதுவாரோ அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, முதன்முறையாக யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், தலைமை குருக்கள் இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும், ஏனென்றால் அவருடைய குற்றங்கள் தெரிந்துவிடும். அப்படி என்றால் இங்கிருந்து அவர்கள் தப்பித்து ஓடுகிறார்கள், அங்கே யாரும் கிடையாது. மூன்றாவது, இந்த பெண் உண்மையிலே விபச்சாரம் தான் செய்தாரா என்பது கேள்விக்குறி. ஒரு சில விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பெண் பாவம் அறியாதவள், இந்த பெண்ணிடம் இயேசுவை மாட்டிவிட வேண்டும், அதனால் எங்களுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று மிரட்டி கொண்டு வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பெண் ஒரு சமூகத்திலே அவள் முகம் தெரிகிறது என்றால் அது அவர் தண்டனைக்காகத்தான் இருக்கும். ஏனென்றால் அவருடைய விரல் நுனி கூட வெளியே தெரியக்கூடாது, துணியால் மூடி இருக்க வேண்டும். ஆணாதிக்க சமுதாயத்திலே ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் உதவி கேட்க மாட்டார்கள், செய் என்கின்ற கட்டளை தான் சொல்வார்கள். அந்த யூத ஆணாதிக்க அந்த சமுதாயத்திலே அந்த பெண்ணிடம் நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்க மாட்டார்கள், நாங்கள் சொல்வதை நீ செய் என்றுதான் கூட்டு வந்திருப்பார்கள். அப்பொழுது அந்த பெண் அங்கே எதுவும் பேசியதாக நற்செய்தி வாசகத்திலே பதிவு செய்யவில்லை. ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் பேசியிருப்பார். யாரும் உனக்கு தீர்ப்பிடவில்லையா அம்மா என்று கேட்ட பொழுது இல்லை ஐயா என்று ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தி இருப்பார். அதனால் இந்த பெண்ணை இவர்களாகவே ரெடி பண்ணி கொண்டு வந்து இயேசுவை சிக்க வைப்பதற்காக முயற்சி செய்திருப்பார்கள். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா என்று கேட்ட பொழுது இல்லை ஐயா என்று சொன்ன உடனே, நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை, இனி பாவம் செய்யாதே, ஏன்னா நீ பாவம் செய்யல எனக்கு தெரியும், ஆனா அவர்களுடைய பேச்சை கேட்டு நீ வந்திருக்கிற அது பாவம்தான், இருந்தாலும் இதை நீ செய்யாதே என்பதை போலத்தான் சில விவிலிய அறிஞர்கள் கூறுவார்கள். பிரியமானவர்களே,
இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், நான் எப்பேற்பட்ட பாவங்களை செய்திருப்பேன், கடவுளிடம் திரும்பி வருகின்ற பொழுது கடவுள் நமக்கு புது வாழ்வு கொடுக்கிறாராக இருக்கிறார். பழையவற்றை கடந்து விடுங்கள், பழையவற்றை மறந்து விடுங்கள், புதிய வாழ்வுக்கு வாருங்கள். இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு. இத்தனை நாள் நீங்கள் எப்படி வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை. இது தவக்காலத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமை. ஏனென்றால் அடுத்த வாரம் குருத்து ஞாயிறு. குருத்து ஞாயிறிலிருந்து அந்த ஒரு வாரம் முழுவதும் புனித வாரங்கள். 20ஆம் தேதி இயேசுடைய உயிர்ப்பு. இந்த 7 நாட்கள் இப்போது இந்த 6ஆம் தேதியிலிருந்து அடுத்த வாரம் 13ஆம் தேதி வரை, 13லிருந்து 20 வரை இந்த நாட்களிலே நாம் எப்படி இருக்க போகிறோம்? புதிய வாழ்வு நமக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படி இஸ்ரவேலருக்கு பாழ்நிலத்திலே புதிய பாதையை நான் அமைப்பேன், வறண்ட இடங்களிலே ஆறுகளை பெருக்கெடுத்து ஓட செய்வேன் என்ற வாக்குறுதியை கடவுள் கொடுத்தாரோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். அவர் நமக்கு புதியனவற்றை செய்வார். பழையவற்றை கடந்து வருவோம். பழைய எண்ணங்களை மாற்றுவோம். முடிந்து போனதாகவே இருக்கட்டும். புதிய வாழ்வை நாம் ஆரம்பிப்போம். இந்த புதிய வாழ்விலே ஆண்டவரே நம் தலைவராக இருப்பார். அந்த புதிய வாழ்வை தேடி ஓட ஆரம்பியுங்கள். ஏனென்றால் கடவுள் ஒருவரே உங்களுடைய ஒப்பற்ற செல்வம். இதைதான் என்ற 2ஆம் வாசகத்திலே புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுவார். கடவுள் ஒருவரே ஒப்பற்ற செல்வம். அவரை பெறுவதற்காக இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனையும் குப்பை என கருகிறேன். உலக செல்வங்கள் எதுவும் உங்களுக்கு வாழ்வு தராது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற செல்வமே உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும். அந்த செல்வத்தை தேடி ஓடுங்கள். விண்ணக பெருன்ப வீடே உங்களுக்கு கிடைக்க போகின்ற பரிசு. அந்த பரிசு கிடைக்கும் வரை ஓடிக்கொண்டே இருங்கள் என்கின்ற ஒரு அழைப்பு என்ற 2ஆம் வாசகத்தின் வழியாகவும், பாவம் செய்துவிட்டால் கடவுளிடம் திரும்பி வருகின்ற பொழுது அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற கடவுளாக இருக்கிறார். புதிய வாழ்வு கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்ற செய்தியும் இங்கு கொடுக்கப்படுகிறது. ஆக இந்த தவக்காலத்திலே பழையதை மறந்து விடுவோம். புதிய வாழ்வை பிடித்துக் கொள்வோம். ஏனென்றால் நம்பி வருவோரை ஒருபோதும் கடவுள் கைவிடுவது கிடையாது. ஏனென்றால் என்னை நோக்கி மன்றாடு, உன் கூக்குரலுக்கு நான் செவி கொடுக்கிறேன். உன்னுடைய கூக்குரலை கேட்க முடியாதவாறு என் காதுகள் மந்தமாகி விடவில்லை. உன்னுடைய துன்பங்களையும் துயரங்களையும் பார்க்க முடியாதவாறு என் கண்கள் குருடாகி விடவில்லை. நாமே உன் கடவுளாகி ஆண்டவர், உண்மை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்கின்ற வாக்கு தத்துவத்தை கொடுத்து நமக்காக காத்து கொண்டிருக்கின்ற கடவுள். அவரிடம் நம்பிக்கையோடு திரும்பி வருவோம். இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.